ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாண்டி ஐடியாஸ் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பட்டத்திற்கு என் மாடி தோட்டத்தை எப்படியெல்லாம் தயார் செய்திருக்கேன்னு. ஒரு செடி நல்லா செழிப்பாக வளரணும்னா அதுக்கு தேவை நல்ல சத்துள்ள மண் கலவை. அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம மாடியில் தோட்டம் வைக்கணும்னா அது மாடியை பாதிக்காமல் இருக்கணும். அதுக்கெலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாடி பாதிக்காது. நம்ம ஊற்றுற தண்ணியும் வடிஞ்சு கீழே போயிடும். பார்க்குறது விதைத்தட்டு, விதைகள், அப்புறம் விதை நேர்த்திக்கு தேவையான பஞ்சகாவியா. இந்த பஞ்சகாவியால் விதையெல்லாம் ஊற வச்சு விதை போட்டேன். நம்ம போட்ட விதையெல்லாம் முளைச்சி வரும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே தனி. பாருங்கள், நான் போட்ட விதை எல்லாமே முளைச்சிருச்சு. இதுக்கு நான் அந்த மண்ணுக்கு கொடுத்த சத்து தான் காரணம். வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவை கூட நம்ம உரமாக பயன்படுத்தலாம். தண்ணியில் ஊற வச்சும் பயன்படுத்தலாம். இதை மண்ணில் போட்டு அதை உரமாக்கியும் பயன்படுத்தலாம். ஆடி மாதம் தொடங்கிருச்சு. என் மாடி தோட்டமும் ஆடிப்பட்டத்துக்கு தயாராகிருச்சு. மேகங்கள்லாம் பாருங்கள், கருத்து வந்துருச்சு. இன்னிப்புறம் நமக்கு நல்ல மழை கிடைக்கும். சரி, எந்த செடி வச்சாலும் நல்லா செழிப்பாக வளரும். இதை போட்டு நாற்று விட்ட வெண்டை செடி இது. இதை க்ரோ பேக்கில் நடவு பண்ணிட்டேன். அடுத்தடுத்த பதிவில் இதோட வளர்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது விதை போட்டு முளைச்ச சாமந்தி செடி. எல்லாமே விதை போட்டு முளைச்சது தான். பாருங்கள், எல்லாம் பச்சை பசின்னு வளர்ந்துருக்கு. மூக்குத்தி அவரை விதை போட்டு வளர்ந்தது. மூக்குத்தி அவரை மட்டும் தானாக வளர்ந்துட்டுருக்கு செழிப்பாக. பார்க்குற நீங்கள் எல்லா விதையுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கினாலும் நம்ம பஞ்சகாவியால் ஊற வச்சு விதைச்சோம்னா எல்லா விதையும் நல்லா முளைக்கும். வீட்டுக்கு மீன் வாங்கினோம்னா அதை கழுவுற தண்ணியை கூட நான் செடியில் ஊற்றி விடுவேன். நான் போட்ட எல்லா கொடி விதையும் பந்தல் ஏறிடுச்சு. அவரை, மூக்குத்தி அவரை, புடலங்காய், சொரக்காய் எல்லா விதையும் போட்டிருக்கேன். மாதத்தில் எப்படி அறுவடை வருதுன்னு பார்ப்போம். சோளம் நல்லா முளைச்சிருக்கு. இந்த வீடியோவில் எல்லா விதைகளோட வளர்ச்சியும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.